நான் கூட இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே இந்த பிள்ளைக்கு கண்ணு தான் தெரியாது போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 6 மணிக்கு மேலே அவள் இருக்கிற சுயரூபம் இருக்கு எதிர்பார்க்கலடா, சத்தியமாக எதிர்பார்க்கல. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு பொண்ணை எவனுமே லவ் பண்ணியிருக்க மாட்டான். ஓகே, இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் இருக்கிற படங்கள்லாம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஹீரோ ரியோராஜோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏழை சீக்கிரமாக கிளம்புடா, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக கிளப்பி விடுவாங்க. நம்ம ரியோவும் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்லாம் போட்டு டிக்டாப்பாக கிளம்புவாப்ல. நீங்களும் அவர் போய் சேர்ற இடம் ஒரு ஐடி கம்பெனியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் இல்லை, மேட்ரிமோனியில் பொண்ணு பார்த்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூக்காக தான் சார் கிளம்பி போயிருப்பாப்ல. அட என்னடா நல்ல ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டியே அப்படின்னு நீங்கள் திட்டுறது கேட்குது. ருக்கோ ஜரா, ட்விஸ்ட் இங்கே இல்லை, அதை எங்கே வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம ஹீரோ அட்டன் பண்ணுற இன்டர்வியூலாம் எல்லா பொண்ணுங்களும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம ரியோவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளும் ஆஃபீஸில் கேன்டீன்லன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாப்புல. எதுவுமே செட் ஆகாது. ஒரு நாள் புதுசாக அறிமுகமாகிற ஒரு ஃப்ரெண்டு வந்து, நீ ஏன் லோக்கல் ட்ரெயினில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் போக ஆரம்பிப்பாப்புல. அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மீட் பண்ணுறாப்புல, லவ் பண்ணுறாப்புல. அந்த பிள்ளைக்கு ப்ரொபோஸும் பண்ணிடுறாப்புல. அந்த பிள்ளை லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்குது, 6 மணிக்கு மேலே நீ என்னை பார்க்க முடியாது, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிடுது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாப்புல. அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாது, மெசேஜ் பண்ணாது. அப்படி என்னதான் அந்த 6 மணிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் சந்தேகம் வந்துடும். அப்படி என்னடா அந்த வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஸ்ட்ரிக்ட் இல்லை, இந்த படத்தோட ட்விஸ்ட். அதனால் நான் அந்த ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணல, நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ரியோராஜ் பார்த்தீங்கன்னா அவரோட முந்தைய படமான ஆண் பாவம் பொல்லாததுக்கு பிறகு ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களத்தை எடுத்து நடிச்சிருக்காப்புல. படத்தோட த்ரோட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியோராஜால தான் அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியுது. ஏன்னா இவர் தான் அப்படி தூக்கி நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், மாக்காப்பா இவங்களோட காமெடிஸும் கொஞ்சம் அங்கே இருக்குது. நம்ம ரியோராஜோட தங்கச்சியாக நடிச்சிருக்கவங்களோட போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, அழகாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் காமெடிகள்லாம் நிறைஞ்சு ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் ராமன் லீலா. இது தியேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்